வணக்கம். சிவ நடனம், சிவ தாண்டவம் அப்படிங்கிறது அதனுடைய ரகசியம் என்னங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் மக்கள் அந்த சிவ தாண்டவத்தின் ரகசியத்தை தெரியாமல் அதை ஒரு அழகு சாதனமாக வீட்டின் வாசலிலும் கடைகளின் முன்னாடியும் ஒரு அழகு சாதன பொருளாக பார்க்கிறார்கள். ஆனால் சிவ தாண்டவத்தின் ரகசியம் என்ன என்பதை தெரிந்தால் நாம் யாரும் அப்படி செய்ய மாட்டோம். இந்த சிவ தாண்டவ ரகசியம் எதை குறிக்கிறது என்றால், எப்பொழுதும் இந்த பிரபஞ்சமானது இயங்கிக் கொண்டே இருக்கிறது என்பதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆட்டம் நிற்க வேண்டும் என்றால் சிவனின் ருத்ர தாண்டவம் நின்றுவிடும் என்று அர்த்தம். அது மட்டுமல்லாமல் ஒரு மனிதன் வாழ்க்கை முழுவதும் தான் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு மனிதன் இயங்கவில்லை என்றால் அவன் மூச்சு நின்று விட்டது என்று அர்த்தம். எப்பொழுதும் மனிதனாகப்பட்டவன் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும், நதியை போல் நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை இந்த சிவ நடனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த சிவ நடனத்தில் சிவபெருமான் ஒரு காலை பூமியிலும் மறு காலை தனது தலைக்கு மேலும் வைத்திருப்பதற்கு காரணம், மக்கள் பூமியில் கெட்ட எண்ணங்களும் மக்களுடைய மனதில் கலியுகத்தில் அதிகமாக நெகட்டிவ் எனர்ஜியும் இருப்பதை குறிக்கக்கூடியது. தனது இன்னொரு காலை தலைக்கு மேல் சிவபெருமான் வைத்திருப்பதற்கு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மேலான எண்ணங்களும் நல்ல ஒழுக்கங்களும் சிறந்த ஒரு மனிதனாக மக்கள் திகழ்வதற்கும் மற்றொரு காலையும் தூக்கி வைத்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சிவ நடனத்தையும் இப்படிப்பட்ட சிவ தாண்டவத்தையும் நாம் அழகு சாதனை பொருளாக இனி பார்க்க வேண்டாம். நன்றி, வணக்கம்.